Hi friends, welcome to MRS Shorthand Studio. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்ட்க்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும், என்னென்ன வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன வாங்கினா லேர்னிங் புக்கு. இது வந்து தமிழ் புக்கும் இருக்குது, இங்கிலீஷ் புக்கும் இருக்குது. இங்கிலீஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வாங்குற மாதிரி இருக்குன்னா பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் புக் அப்படின்ற புக்கை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதே வந்து தமிழ் நான் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் சுருக்கெழுத்து நூல் ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்ற ஒரு எழுதின புக்கு வந்து இருக்கும், அதை போய் நீங்கள் வாங்கிக்கலாம். செகண்டாக நம்ம நோட் புக் பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ்க்கு இந்த நோட் புக்கு லாங் சைஸ் ரூல் நோட் தான் நம்ம வாங்கணும். இது வந்து நம்ம லேர்னிங்கில் இருக்கும் போதும் சரி, ஸ்பீடு வந்துட்ட அப்புறமும் சரி, இதில் நம்ம நிறைய எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை பண்டிலாக வாங்கிட்டுனா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நோட் புக்லேயே நம்ம வந்து ஸ்பீட் நோட் புக்குன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போது உங்களுக்கு இந்த நோட் தேவைப்படாது. இது வந்து நீங்கள் ஸ்பீடு வந்துட்ட அப்புறம் தான் தேவைப்படும். அதனால் இப்போது நீங்கள் இதை வாங்க தேவையில்லை. இந்த புக்கு வந்து நான் ஃப்ரண்ட் வியூவும் இது உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். இது வந்து நார்மலான ரூல் நோட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டுருக்கும், லைனுக்கும் நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து தேர்டு வந்து நம்ம என்ன வாங்க போகிறோன்னா பென்சில். இதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து எந்த பென்சில் யூஸ் பண்ணேன்னா அப்சரா பிராண்டில் அப்சல்யூட் டார்க்குன்னு ஒரு பென்சில் இருக்குது. இதை தான் நான் வாங்கினேன். இது எனக்கு எழுதும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக எழுதுகிற மாதிரி இருந்தது, வேகமாக எழுதுகிற மாதிரி இருந்தது. அப்படி உங்களுக்கு இது வேணான்னா ஷார்ட் அண்ட் பென்சிலே தனியாக விற்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது ஃபோர்த்து வந்து ஸ்பீட் புக்கு. இதுவும் வந்து இப்போது தேவைப்படாது, நீங்கள் வந்து ஸ்பீடு வந்துட்ட பிறகு தான் வாங்குற மாதிரி இருக்கும். சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் இப்போ காட்டின மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், அதில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். Thanks for watching. Follow us for more updates on Shorthand. Please do subscribe and hit the bell icon.